அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே இதுவரை சில நபிமார்களுடைய வரலாறுகளை அறிந்திருக்கிறோம். மேலும் சில நபிமார்களின் வரலாறுகளை இப்போது அறிய இருக்கிறோம். அதற்கு முன்னால் நேற்றைய தினம் சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்குங்க, நம்பர் குறிக்காம வந்தோம் இல்லையா, அதை குறிச்சிக்கிறங்க. அதாவது குழந்தைகளுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு துவா செஞ்சாங்கல்ல, அதுதான் இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகிய இருவருக்காகவும் செய்தார்கள். அப்படிங்கிற அந்த துவாவை நீங்க பார்க்கறதா இருந்தா சஹீஹுல் புகாரியில 3371வது ஹதீஸ்ல பார்த்துக்கிறங்க. நேற்று விஷயம் விளக்கியாச்சு, நம்பர் மட்டும் சொல்லல. அது புகாரி 3371. இன்றைய தினம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அவங்க வரலாறு ஒரு வித்தியாசமான வரலாறு. என்ன வித்தியாசமான வரலாறு என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல எந்த ஒரு நபியுடைய வரலாறை அல்லாஹ் சொன்னாலும் அந்த நபியுடைய தாவா, அதாவது மார்க்க பிரச்சாரம் இருக்கு பாருங்க, அது அவங்களுடைய மார்க்கத்திற்காக செய்யற தியாகம், இந்த விவரங்களை தான் அல்லாஹ் நபிமார்கள் வரலாறுன்னு சொல்லுவான். யூசுப் நபியை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்ப பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் ஆரம்பிச்சு சொல்றான். யூசுப் நபி வரலாறு மட்டும்தான் அவங்க குடும்ப சொந்த விஷயம், அண்ணன் நபிகளோட சண்டை, உன்னை கணத்துல போட்டது, இதுகளெல்லாம் அவங்க குடும்பத்தில் உள்ள சகலத்தி பிரச்சனை, இந்த விவரங்கள்ல இருந்து கொஞ்சம் அதிகமான வரலாறுகளை அல்லாஹ் சொல்றான் என்பது யூசுப் நபியுடைய வரலாறுல ஒரு தனிச்சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், நபிமார்களுடைய வரலாறு ஏராளமாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வரலாறுக்கு அல்லாஹ் ஒரு டைட்டில் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னு கேட்டா அஹ்சனுல் கஸஸ் அப்படிங்கிறான். வரலாறுகளிலே அழகிய வரலாறு. சூரா யூசுப்ங்கிற அத்தியாயத்திலேயே 3வது வசனத்தில் இதை பார்க்கலாம். 3வது வசனத்திலேயே இந்த யூசுப் நபியுடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு என்றால் அழகிய வரலாறு என்று சொல்லி, இந்த வரலாறே ஒரு அற்புதமான அழகான வரலாறு என்று அல்லாஹ்வே நற்சான்று கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறு யூசுப் நபியுடைய வரலாறு. இது ஒரு வகையான சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு நபியுடைய வரலாறை நம்ம எடுத்து தேடுவதாக இருந்தால் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். அந்த சூறாவில் 4 வசனம் இருக்கும், இந்த சூறாவில் ஒரு 5 வசனம் இருக்கு, இன்னொரு சூறாவில் ஒரு 8 வசனம் இருக்கு. அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு தொகுத்து தேடி அதை எடுக்கணும். யூசுப் நபியுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அவங்க வரலாறு அப்படி ஒரு சூறாவில் மொத்தமா சொல்லியாச்சு, வேற எங்கேயும் சொல்லவும் இல்லை. யூசுப் நபியை பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயும் அவருடைய வரலாறு செதறி கிடக்கிற மாதிரி அல்ல, எங்கேயுமே சொல்லல. ஒரே இடத்துல 12வது சூறா அப்படி புரட்டினீங்கன்னு சொன்னா வரிசையா அவங்க வரலாறு வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு யாருடைய தயவும் தேவையில்லை, கஷ்டம் கிடையாது. யூசுப் என்ற பெயர்ல ஒரு சூறா அத்தியாயம் இருக்கிறது, 12வது சூறா. அந்த சூறா 1ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 102 வரைக்கும், அது வரைக்கும் வரிசையா போய்கிட்டு இருக்கும். முழுக்க முழுக்க என்ன யூசுப் நபியுடைய வரலாறு தான் இருக்கும். 1 to 102 நீங்க படிச்சிட வேண்டியதுதான். அதுலயே யூசுப் நபியுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால ரொம்ப விழாவாரியை விளக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த வரலாற்றை சூறா நம்பர் பூரா சொல்லி நம்பரை தான் சொல்லுவேன், அத்தியாயம் சொல்ல தேவையில்லை. நம்பர் சொன்னா நீங்க 12வது அத்தியாயம் வச்சுக்க வேண்டியதான். எந்த நம்பர் சொன்னாலும் இன்னைக்கு வாசிக்கிற வசனங்கள் பூரா இதுல உள்ளதுதான், 12வது சூறா மட்டும்தான். அதனால 6வது வசனம்னா 12வது அத்தியாயம் 6வது வசனம் விளங்கிக்கிற வேண்டியது. அப்ப இதுல என்னென்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, யூசுப் நபியுடைய வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்கிறான்னு கேட்டா, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஆரம்பிக்கிறான். ஓடி ஆடி விளையாடக்கூடிய சிறு பையனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? அவங்க ஒரு சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள், இவையெல்லாம் அவங்களுக்கு பணிகிற மாதிரி கனவு காண்றாங்க. சஜிதா செய்யற மாதிரி வருது. அந்த சஜிதாவுக்கு சஜிதான்னு அர்த்தம் கொடுக்க இயலாது. ஏன்னா நட்சத்திரத்துக்கு சஜிதா செய்யலுமா? நம்மள மாதிரி முட்டுக்கால்லாம் இருக்குதா, முதுகு இருக்குதா, நெத்தி இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. அப்ப சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் சஜிதா செய்யுதுன்னா பணியுது. அப்ப இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் என்னமோ இவருக்கு பணிந்து நடக்கிற மாதிரி
அந்த சின்ன பையனாக இருந்த யூசுப் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கனவுல காட்டினான். இந்த கனவுல காட்டின உடனே அவங்க தகப்பனார்ட்ட வந்து விவரத்தை சொல்றாங்க. தகப்பனார் யாரு? யாக்கூப் நபி. யூசுப் நபி அவங்க ஒரு இறை தூதர், சின்ன பிள்ளையா இருந்தானே. அவங்க தகப்பனார் வந்து யாக்கூப். தகப்பனார்ட்ட போய் சொன்ன உடனே அவங்க கேட்டு என்ன சொல்றாங்க, யாக்கூப் நபி இந்த கனவை வந்து உன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லிடாத. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா அவங்க உனக்கு வந்து எதிராக சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா உனக்கு பயங்கர கிரேட் ஆக போகுது. 11 சகோதரர்கள் அவருக்கு இருக்கிறாங்க. இந்த 11 சகோதரர்களும் இவருக்கு கீழே வருவாங்கன்னு அர்த்தம். அந்த கனவு கண்டார அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா இவர் ஒரு ராஜ்யத்தை ஆழ்வார். அந்த ராஜ்யத்தின் கீழே இந்த 11 சகோதரர்களும் சாதாரண பிரஜையா இருக்க போகிறார்கள். சூரியன் சந்திரன் தாய் தந்தை, தாய் தந்தையரும் கூட இவருக்கு கீழே அவங்க எல்லாம் வருவாங்க. அவர் ராஜா ஆயிட்டார்னா அவங்க சாதாரண குடிமகன் ஆயிருவாங்க இல்லையா? இப்படியான ஒரு அற்புதமான கனவை நீ கண்டிருக்கிற. இதை போய் சொன்னேன்னு சொன்னா இந்த பொடியனுக்கு இவ்வளவு அந்தஸ்தான்னு சொல்லி உன் சகோதரர்களை உனக்கு எதிராக நமக்கு மேல வந்துருவானோ, நமக்கு நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துவானோ என்று பொறாமப்படுவாங்க, சூழ்ச்சி பண்ணுவாங்க. அதனால உன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லாதே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு உன்னை நல்லா தேர்ந்தெடுக்க போறான், உனக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கற்றுத்தர போறான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க என்று சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய 4, 5, 6 ஆகிய வசனங்கள்ல கனவு கண்ட விஷயமும், கனவை பற்றி தந்தையிட்ட சொன்ன விஷயமும், தந்தை வந்து சகோதரர்கள்ட்ட சொல்ல வேணாங்கிறதுல இருந்து கதை சின்ன பிள்ளையிலிருந்து ஆரம்பிக்குது. வரலாறு சின்ன குழந்தையா சின்ன பையனா இருக்கும் பொழுது ஆரம்பிக்குது. இது போக இந்த சகோதரர்கள் வருதுல, இந்த சகோதரர்கள் வந்தவுடனே நம்ம அந்த சூறாவிலே ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சகோதரர்கள் என்பது தாய் வேற தகப்பன் ஒண்ணுங்கிறது விளங்குது. இந்த சகோதரர்கள் இருக்காங்களே, யூசுப் நபி வந்து அவர் வேற தாய்க்கு பிறந்தவர். மற்ற மூத்த சகோதரர்களா இருக்கா பாருங்க, அவங்க எல்லாம் வந்து முந்தின தாரத்து பிள்ளைங்க, முதல் தாரத்து பிள்ளைங்க. அப்ப முதல் தாரத்து பிள்ளைங்களுக்கு 2ஆம் தாரத்து பிள்ளைங்கள் மேல எப்போதுமே என்ன செய்யும், ஒரு இயற்கையாகவே ஒரு வெறுப்பு இருக்கும். அது மாதிரி யூசுப் நபியோட இன்னும் ஒருத்தர் பிறக்கிறாரு இந்த தாரத்துக்கு. அப்ப அவங்க பேசிக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்டா அதே அத்தியாயத்தில் 8வது வசனத்துல அந்த சகோதரர்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கடா, யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மளை விட நம்ம வாப்பாவுக்கு அத்தாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, ரொம்ப விருப்பமானவங்களா இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கிறோம், நம்மளை விட்டுட்டு யூசுப் மேலையும் அவருடைய சகோதரர் மேலையும் இவர் வந்து ரொம்ப பிரியம் காட்டுறாரு, நம்ம தாப்பனாரு அப்படின்னு அவர்கள் பேசினார்கள். அல்லாஹ் 8வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அவர்களும் சகோதரர்களா இருக்கும் பொழுது ஒருவரை மட்டும் பிரிச்சு சொல்றாங்க, அவங்க தான் சகோதரர்கள். அப்ப யூசுஃபும் அவர், அதாவது யூசுஃபு அஹூஹு, யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட நம்ம தந்தைக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறார்கள் சொன்னா இந்த யூசுஃபும் சகோதரரும் வேறதாய் பிள்ளைன்னு விளங்குது. அந்த 11 பேர் வேறதாய் தகப்பன் தான் ஒண்ணு. அப்ப இந்த 2ஆம் தாரத்து பிள்ளைகள் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு தகப்பனாரு என்று சொல்லி அவங்க வந்து பேசிக்கொண்டு இன்னும் என்ன பேசுறாங்க, இன்ன அபானா லபி லலாலி முபீன், நம்ம தகப்பனார் பகிரங்க வழிகேட்டில் இருக்காரு. இந்த ஆள் என்ன நம்மளும் பிள்ளை அவங்களும் பிள்ளை தானே, இவர் என்ன நம்ம 2 பேரையும் நம்ம அவங்க 2 பேர் மேல அதிக பிரியம் செலுத்துறது, நம்ம மட்டும் 2ஆம் பட்சமா நடத்துறது, அவர் மோசமான வழிகேட்டில் இருக்கிறாரு என்றெல்லாம் பேசிட்டாங்க. பேசிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்றாங்க. ரொம்ப இந்த ஆள் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யூசுஃபை கொன்றுவோம். அண்ணன் தம்பியா இருந்தாலும் இந்த சக்கரத்தி பிரச்சனை, இந்த மாதிரி 2ஆம் தாரத்து பிரச்சனை வந்தா இப்படி எல்லாம் வந்து திட்டம் போடுவாங்க. இன்னும் சொல்ல போனா அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் எந்த குடும்பங்கள் எல்லாம் பகை இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த குடும்பத்துல பகை இருக்கும்னு கேட்டா எந்த தகப்பன் எந்த தாய் பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டுறாங்களோ உடனே அவங்களுக்குள்ள பகை உண்டாயிரும். நீங்க தான் அதை உண்டாக்குறது. பிள்ளைகளுக்கு மத்தியில சண்டை உண்டாகி அண்ணன் தம்பி அறுவலை வெட்டிக்கிறான்னு பாக்குறமே, இதுக்கு என்ன காரணம், ஒரு தாயோ தந்தையோ ஒரு பிள்ளை மேல அதிகமா கவனம் செலுத்தும், இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான், அவனுக்கு வந்து வெறுப்பு இவன் மேலதான் வரும், உங்க மேல வராது. தாய் தந்தை மேல வராது, நம்மளை விட்டுவிட்டு இவன் மேல, இவன் தானே எல்லாத்துக்கும் எதிரி தடையா நிக்கிறான், இவன் தான் நமக்கு எதிரியா இருக்கிறான். எல்லா அண்ணன் தம்பி எடுத்து சண்டை பிடிச்ச அண்ணன் தம்பி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் என்னவா இருக்கு, இந்த தாய் தந்தையர் வந்து பாரபட்சம் காட்டினதுதான் காரணமா இருக்கும். பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய கோபத்தை அங்க காட்டிடுவான். அந்த மாதிரி நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாது. யூசுப் நபி ஒரு நபியே அப்படி காட்டினதால வந்த விளைவை பாருங்க. ஒரு யாக்கூப் நபி அவர்கள் இந்த பிள்ளைகள் மேல அதிக பிரியம் செலுத்துறது, அந்த பிள்ளைகள் மேல பாரபட்சமா நடத்துனதுனால அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னு கேட்டா உக்துலு யூசுஃபை கொன்றுங்க பிளான் பண்றாங்க. 11 பேரும் சேர்ந்து யூசுஃபை காலி பண்ணிருங்க, அல்லது வந்து கண்காணாத இடத்துல கொண்டு தூக்கி போட்டு வந்துருவாங்கள, ஒண்ணு கொன்றுவோம், இல்லைன்னா வந்து எங்கேயாவது ஒரு கண்காணாத இடத்துல போட்டு அனாதை பிள்ளை மாதிரி யாரும் பிடிச்சிட்டு போயிருவாங்க, இங்கிட்டு வர முடியாது, அந்த மாதிரி கொண்டு விட்டுருவோம்
கூட்டுட்டு என்ன செய்வோம்னு கேட்டா அதுக்கு பிறகு நல்ல ஆளா திருந்திக்கிடுவோம் அப்படி பேசுறாங்க. நபியுடைய மகங்களா இருக்கனால அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது, மறுமையை பத்தி பயம் இருக்குது. என்னன்னு திட்டம் போடுறாங்கன்னா கொன்னு விட்டு அப்புறம் தவா செஞ்சுக்கிடுவோம், கொலை செஞ்சு விட்டு அப்புறம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கிறோம் அப்படி பேசுறாங்களாம். தக்கூனு மிம்பாதிஹி கௌமன் சாலிஹீன், அதுக்கு பிறகு நல்ல கூட்டமா மாறிக்கிடுவோம், காலி பண்ணிவிட்டு நல்ல ஆளாக்கிடுவோம் என்று பேசினார்கள் 9வது அத்தியாயத்துல சொல்றான். அப்ப அதுல ஒரு ஆள் மட்டும் என்ன பண்றாருன்னு கேட்டா, அடே கொல்லக்கூடாது, அப்படி செஞ்சு அது பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம்டா செய்வோம், கொலைங்கிற அளவுக்குலாம் போகக்கூடாது, வேணும்னா என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு பாலடைஞ்ச கிணத்துல போட்டு விட்டு போயிடுவோம், ஏதாவது வர்ற கூட்டங்கள் ஏதாவது பார்த்தா தூக்கிட்டு போயிடுவாங்க, யாராவது எடுத்துட்டு போய் வேற ஒரு பக்கத்துக்கு போய் சேர்ந்துருவாரு, கொன்றக்கூடாது, கொல்றதுங்கிறது சரியா வராது, அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் பிளான் பண்ணினார்கள் சொல்லி 10வது வசனத்துல சொல்றான். இப்படி சொன்ன உடனே எப்படி கிணத்துல கொண்டே போடுறது, இவர் தான் விட மாட்டாரு. யாக்கூப் நபி இந்த பிள்ளைகள் மேல அதிக பாசம் வச்சுக்கிறனால, சின்ன பையனா வர இருக்கிறதுனால வெளியே விட மாட்டாரு. அப்ப என்ன பண்றதுன்னா இவங்க ஆடு மேய்க்க போவாங்க. ஆடு மேய்க்க போகும் பொழுது இவரை நம்ம கூட்டிட்டு போறதுக்கு பர்மிஷன் கேட்போம், கூட்டிகிட்டு போய் இவர் சரின்னு சொல்லிடுவாரு, அப்ப கொண்டு தள்ளி விட்டு வந்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு தந்தைகிட்ட கேட்கிறாங்க, யாபானா மாலக்கலாத்தா மன்னாலா யூசுஃப, தந்தையே யூசுப் விஷயத்துல எங்களையும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, இப்ப கேட்டாலும் கூட அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவர் மேல ரொம்ப இறக்கம் வச்சிருக்கிறோம், அவருக்கு நல்லதுதான் செய்வோம், எங்களோட அனுப்பி விட்டீங்கன்னா அது பழங்கள்லாம் காய்கறிகள்லாம் தோட்டஞ்சிரும் என்னமோ இருக்கெல்லாம் பறிச்சு சாப்பிடுவாரு, எங்களோட விளையாடுவாரு, அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு, நீங்க அடைஞ்ச கடை தான் நல்லா இருக்குமா, வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி நாங்க பக்குவமா பாதுகாத்து கொண்டு வந்துருவோம் அப்படின்னு தகப்பன்ட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவர் வாயிலிருந்து வர வார்த்தையை பாருங்க, நான் எனக்கு கொண்டு போறது ரொம்ப கவலைப்படுறேன், ஓனாய் சாப்பிட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறாரு. அவங்க அதான் ஜாக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க, அதான் சொன்னாங்க, கணத்துல வெள்ளி விட்டு என்ன பண்ணாங்க, ஓனாய் சாப்பிட்டுருச்சுட்டாங்க. இவர் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு, அனுப்பும் போது என்ன செய்யறது, நான் என்ன பயப்படுறேன்னு கேட்டா, ஓனாய் சின்ன பிள்ளையா இருக்கனால ஓனாய் சாப்பிட்டுருமோன்னு பயப்படுறேன். அவங்க என்ன சொல்றாங்க, பிள்ளைங்க எல்லாம் நாங்க 11 பேர் ஒரு கூட்டம் இருக்கும்போது ஓனாய் வந்துருமோ, நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்போமோ, நாங்க விடுவோமா அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வச்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு சரின்ட்டார். சரி இவ்வளவு உறுதி சொல்றாங்கல்ல, அதனால நம்ம அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி யாக்கூப் நபி இந்த சின்ன பையனை யூசுப் நபி அனுப்பிட்டாங்க. சின்ன பையன் சொல்ற காரணம் என்னன்னா, ஆதாரம் இருக்குது பின்னாடி வர ஆதாரம். அப்ப கூட்டிட்டு போன உடனே அங்க என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணி ஒரு பாலும் கிணறு இருக்கிறது, அந்த கிணத்துக்குள்ள கொண்டு போய் ஆளை போட்டாங்க. இதுதான் இதுவும் குர்ஆன்ல இருக்குது. முடிவு பண்ணி நினைஞ்சிட்டாங்க. போடும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, யூசுப் நபிக்கு நாம் அறிவித்தோம். என்ன அறிவித்தோம், நீ சாக மாட்ட, கவலையே படாத, நீ ஒரு காலத்துல இவங்க செஞ்ச செய்யல இவங்களுக்கு நீ சொல்லி காட்டுவ, அப்படியான ஒரு நிலையை நீ அடைவாய், அப்படி எல்லாம் சொல்லி காட்டினா வஹைனா இலைஹி, அவருக்கு நாம் அறிவித்தோம், லத்து நப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம் ஹாதா, இவர்கள் செய்த இந்த காரியத்தை இவர்களுக்கு நீயே ஒரு நாள் சொல்லிக் கொடுப்பாய், வஹும் லா யஷூரூன், அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள், நீ சொல்ற நிலை ஒரு நாளைக்கு வரும், உன்கிட்ட தேடி வருவாங்க, நீ ஒரு நாளைக்கு சுட்டி காட்டுவாய், அப்படி ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவோம் சொல்லி அந்த போட்ட உடனே அல்லாஹ் ஒரு வஹி அறிவிக்கிறான்னு சொன்னா அவரை காப்பாற்றுற பொறுப்பை ஏற்றிருப்பான். இதை இது வரைக்கும் உள்ளதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதுல எக்கச்சக்கமான இதுல கதைகள் இருக்கிறது. என்ன எக்கச்சக்கமான கதை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த கிணத்துல போடப்பட்டுச்சுல, அப்ப என்ன பண்ணாராம், ஹூத் நபி இருந்தாங்கல்ல, ஹூத் நபி காலத்துல ஒருத்தர் இருந்தாராம், ஒரு நல்ல மனுஷன், அவரு ஹூத் நபி ஏற்றுக்கொண்டவர். அவர் இந்த வேதங்கள்லாம் படிக்கும் பொழுது அவருக்கு தெரிஞ்சான், யூசுப் நபியை பத்தி அவர் படிச்சுட்டு இவ்வளவு ஒரு அழகான ஒரு மனிதர் வரப்போறாரு, நம்ம அவரை பார்க்கணுமே, அல்லாஹ்ட்ட கேட்டாராம், யா அல்லாஹ் இந்த மாதிரி நான் அவரை பார்க்கிற வரைக்கும் எனக்கு வாழ்நாள் அதிகமாக்கி கொடுவேன் அப்படின்னு கேட்டாராம். அப்படியா, நீ அவரை பார்க்க விரும்புறியா அப்படின்னா இந்த பாலடைஞ்ச கிணத்தை எல்லாம் சொல்லி அந்த கிணத்துல போய் இருந்துக்க, அங்க இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த கிணத்துக்கு என்ன செய்வாரு, யூசுப் நபி அவர் தூக்கி போடுவாங்க, அப்ப நீ பாத்துக்கலாம். அவர் கிணத்துல போய் 1200 வருஷம் கிணத்தாராம் உள்ள கிணத்துக்குள்ள, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, ஹூத் நபி காலத்துக்கு பிறகு யூசுப் நபி காலம் வரைக்கும் என்ன கணக்குல 1200 எடுத்தாயின்னு தெரியல, எழுதிக்கிறாங்க. 1200 வருஷம் வரைக்கும் கிணத்துக்குள்ள இருந்தாராம். போடு போய் அவரை தாங்கி பிடிச்சாராம். கிணத்துக்குள்ள இருந்து என்னென்ன வாழ்ந்தாரு, என்னது திண்டாரு, என்ன அவருடைய இயற்கை விஷயங்கள், எப்படி தொழுதாரு, எப்படி வழக்க வழிபாடு செஞ்சாரு, இதெல்லாம் சும்மா விட்டாட்டிக்கிறது. யார் சொன்னா உனக்கு 1200 வருஷமா ஒருத்தர் கிணத்துக்குள்ள இருந்தாருன்னு யார் சொன்னா? இதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் வஹி அறிவிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அவன் பாதுகாத்திருப்பான். போடும் பொழுது ஒரு வானவர் மூலமா கூட தாங்கி இருக்க முடியும், அல்லது உழுவுற இடம் அழகா தண்ணியாகவோ அல்லது காயப்படாத மாதிரியாகவோ அல்லாஹ் அப்படி அமைச்சிருப்பான்.
அது நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, இதோட நிறுத்திக்கிறணும். அதுக்கடையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதுக்கு சில கதைகள், வேற வேற கதைகள்லாம் உண்டு. என்ன கதை தெரியுமா? யாக்கூப் நபி வந்து இவ்வளவு பிள்ளைய பறி கொடுத்துட்டு ரொம்ப கவலைப்பட்டார்ல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவர்கிட்ட ஒரு அடிமை பெண்ணு இருந்துச்சான். விலைக்கு வாங்கிட்டு வந்தார் அடிமை பொண்ணு. அடிமை பொண்ணை விலைக்கு வாங்கிட்டு வந்தோன்னா அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான். இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த குழந்தை இருந்தா அந்த அடிமை பெண்ணை நமக்கு ஒழுங்கா வேலை பார்க்காதுன்னு சொல்லிட்டு தாயையும் குழந்தையும் பிரிச்சுட்டாராம். குழந்தைய கொண்டு தனியா வித்து விட்டாராம். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணா, நீ அப்படி பிரிச்சியா, நீ அதுக்கு உன் பிள்ளை பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான், யூசுப் நபியை பிரிச்சு விட்டான். இதான் காரணம். இதுல நபிமார்கள் வரலாறு. இது உனக்கு யாரு இது சொன்னா? எந்த அடிமை பொண்ணு, அந்த அடிமை பொண்ணு எந்த பிள்ளை, யாரு வித்த, யார் சொன்ன அந்த விஷயத்த? யாரும் சொல்லல. எவனும் வாயில வந்து சொல்லிருக்கான். அல்லாவும் சொல்லல, அல்லாவுடைய ரசூலும் சொல்லல. இப்படி ஒண்ணு. இன்னொரு கதை இல்ல, இது வரலாறு, இது எழுதிவிட்டு இன்னொரு வரலாறு சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. இன்னொரு வரலாறு என்னன்னு கேட்டா, ஒரு ஏழை வந்து என்ன செஞ்சாராம், வாசல் நின்று யாசகம் கேட்டாராம். கேட்கும் பொழுது இவர் அந்த யூசுப் நபிக்கு உணவு ஊட்டிக்கிட்டு அதை கொஞ்சம் மகிழ்ந்துகிட்டு இருந்தாராம். இந்த ஏழை வாசல்ல இருந்து கேட்டது கூட விளங்காத அளவுக்கு இவர் அந்த புள்ள மேல பாசத்தை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம். இவர் ரொம்ப ரொம்ப கேட்டு பார்க்கறாராம், ரொம்ப நேரமா கேட்கிறாராம், கெஞ்சி கெஞ்சி கேட்கிறாராம். அப்புறம் சாபம் போட்டு போயிட்டான், நாசமா நீ உருப்படாம பண்ணி உன் பிள்ளை, இந்த பிள்ளைய நீ இழந்து தவிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் சாபம் விட்டு போயிட்டாராம் கோபமா. ஒரு நபி வந்து இப்படி நடக்குவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் யாக்கூப்ங்கிறவங்க யாசகம் கேட்டு வந்தா அதை கூட கவனிக்காத அளவுக்கு இப்படி யாராவது இருப்பாங்களா? இதெல்லாம் இப்படிலாம் சொல்வதற்கு கொஞ்சம் கூட இறையச்சவர்கள் கிடையாது. சுவையா இருக்கணும், இந்த கதை ஒரு நம்புற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. இதே இதுக்கு அவர் ஏன் பிள்ளைய பிரிஞ்சார் என்பதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க இறைச்சி பொறிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். பக்கத்து வீட்டுல எல்லாம் ஏழை வீடான், வாசம் அடிச்சான், அவங்களுக்கு கொடுக்கலையாம். அந்த ஏழை வீட்டாளர்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம், பத்துவா பண்ணிட்டாங்களாம். இந்த மாதிரி இறைச்சி தின்னுட்டு எங்களுக்கு தராம இருக்கிறியா, நீ அழுகிறது நீ சாவ போற அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்களாம். இப்படி எல்லாம் இப்படி ஒரு கதையை இது பண்றாங்க. அதே மாதிரி இதுக்கே உழவுது. ஒரு பசு வளர்த்தாராம் அவரு. ஒரு இதுல அந்த கசசுல் அம்பியா நபிமார்கள் வரலாறுல இவ்வளவு கிசா எழுதி வச்சுக்கிறாங்க. யூசுப் நபி மகனை பிரிஞ்சாருன்னு சொன்னா அல்லாஹ் ஏதோ ஒரு ஹிக்மத்துக்கு ஆட்சியை கொடுக்கறதுக்காக பிரிச்சு எடுக்கலாம். அவர் கையில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கணுங்கிறது இதான் காரணமே தவிர தண்டனைக்காக பிரிச்சதாக எங்கும் சொல்லப்படவே இல்லை. அல்லாஹ் அவரை தண்டிக்கிறதுக்காக யூசுப் யாக்கூப் நபி செஞ்ச தப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக செஞ்சதாக எங்கும் சொல்லப்படவில்லை. அல்லாஹ் பிரிக்கிறான், யாரை வேணாலும் பிரிப்பான். அது மாதிரி பிரிக்கிறான். 12 குட்டி பசு வளர்த்தாரா, 12 குட்டி போட்டுச்சான். 12 குட்டி போட்ட உடனே ஒரு குட்டியை எடுத்து அறுத்தாராம். அறுக்கும் போது அந்த பசு என்ன செஞ்சான், அது வந்து சபிச்சிருச்சான். இந்த மாதிரி என் பிள்ளைய ஒரு குட்டியை நீ அறுத்தீங்கள, நீனும் உன் பிள்ளைய நீ என்ன தவிச்சிருவேன், எனக்கு பசு இருக்கு பாவமா, மார்க்கத்தில் குட்டியா இருக்கு திங்கிற ஹராமா, அது இதுக்கு பசு சபிச்சாலும் படிக்குமாப்ப. இது மாதிரி ஒண்ணு 12 கோழி குஞ்சு வளர்ந்து என்னென்னமோ வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கதைகள் இருக்கு. இதெல்லாம் கிடையாது. யூசுப் நபியை வந்து அல்லாஹ் பிரிக்கிறான், இதோட நிறுத்திக்கணுமே தவிர இதுக்கு ஏன் இப்படி பிரிச்சான் என்பது தண்டனையா சொல்வார்களே, ஆனால் அது கட்டுக்கதை என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி வந்து இந்த கிணத்துல போய் விழும்போது ஒருத்தர் வந்து அந்த ஹூத் நபி காலத்துல இருந்து 1200 வருஷமா கிணத்துக்குள்ள தவம் கிடந்தாருங்கிறாங்கல்ல, அதுகளும் பொய், அதெல்லாம் சொல்லக்கூடாது. கொண்டே கிணத்துல உடனே போட்டு விட்டாங்க. கிணத்துல போட்ட உடனே மாலை நேரத்தில் தந்தை இடத்துல அழுது கொண்டே வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நாங்க வந்து ஓட்டப்பந்தயம் வச்சோம், யாரு முந்துறதுன்னு போனோம், நாங்க பெரிய ஆளுக்காக முந்திட்டோம், இவர் பிந்திட்டாரு, அதான் ஜாக்குன்னு ஓனாய் தின்றுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு ஒரு காரணம் சொல்லணும்ல. எப்படிப்பா நீ விட்டுட்டு போனேன்னு கேட்பாருங்கிறதுக்காக வேண்டி நம்ம நம்புற மாதிரி சொல்றாங்க. நாங்க விட்டுட்டுலாம் போகல, யாரும் முந்தி ஓடுறது பார்ப்போமான்னு ஓட்டம் விட்டோமா, அதுல நாங்கள்லாம் முந்திட்டோமா, அவர் சின்ன பிள்ளையோட பிந்திட்டாரா, அவரை ஓனாய் தின்றுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரத்தம் தோய்ந்த சட்டை வர கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விதமின் கதிபின்னு அல்லாஹ் சொல்றான். பொய்யான ரத்தம். பொய்யான ரத்தம்னா என்ன, ஒரு ஆட்டுக்கிட்ட அறுத்து அந்த ரத்தத்தை தொலைச்சுட்டு வந்துருக்காங்கன்னு அர்த்தம். இவர் தான் கொள்ளலையே, கணத்தில போட்டிருக்கு, ஓனாய் தின்றுச்சு பாருங்க, சட்டை கூட இருக்கு பாருங்க, ரத்த கரை படிந்த சட்டை அப்படின்னு சொல்லி தகப்பனாரை வந்து ஏமாத்துறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இல்ல அவர் நம்பல, உங்களுக்கு என்னமோ ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்கிறீங்க, நான் சபூர் செய்கிறேன், அல்லாஹ் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு அல்லாஹ்க்கு நான் உதவி தேடுறேன், பல் சவ்வலத்துக்கும் அம்புசுக்கும், உங்களுடைய உள்ளம் ஏதோ ஒரு தவறான எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை நம்பவில்லைங்கிறத வெளிப்படுத்திடுறாரு. இவங்க வந்து ஓனாயெல்லாம் சாப்பிடல, அது வந்து எங்க இருக்குது, என் பிள்ளை இருக்குது, இவங்க என்னமோ பண்ணிவிட்டாங்க, கொல்லப்பட்டுதான் அவர் நினைக்கல, என்னமோ இருக்குது, அல்லாஹ்ட்ட உதவி தேடுகிறேன் அப்படின்னு சொன்னதாக 18 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு வணிக கூட்டம் போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி வாளியை விட்டாங்கன்னு சொன்னா உள்ள குழந்தை, அவர் கத்துறாரு, யா புஸ்ரா ஹதா குலாம்,
நற்செய்தியை கேளுங்கள், இந்த நற்செய்தியை கொஞ்சம் கேளுங்கள், உள்ள ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு கத்துறாரு. தண்ணி எடுக்க போனவர் உடனே எல்லாரும் வர்றாங்க. அழகான குழந்தையா பையனா இருந்தவன அவரை ஒரு பொருளாக, ஆடு மாடு மாதிரி சந்தை பொருளாக அவரை எடுத்துக்கொண்டு அதை அற்பமான ஒரு கிரயத்துக்கு விற்று விட்டார்கள். எங்க வித்தாங்க? ஈஜிப்ட்ல போய், எகிப்துல போய் வித்துட்டாங்க. இந்த வணிக கூட்டம் எடுத்துட்டு போய், இந்த பையனை வச்சு நம்ம ஏன் ஜோர் போட்டு இருக்க, ஆள் நல்ல பையன், அழகா இருக்கிறான், அதனால கொண்டு வித்து விடுவோம் அந்த பையனை. அப்ப மனிதர்களை விற்கக்கூடிய காலம் அது. அடிமைகள் ஒரு ஒரு சமுதாயமே இருந்தது. அது வேலைகளுக்காக வேண்டிய சின்ன பசங்கள்ல இருந்து பொம்பளையில இருந்து ஆம்பளை வரைக்கும் ஆடு மாடுகள் மாதிரி விற்கப்படுவார்கள். வாலிபனை கண்டார்கள். அப்படி அந்த வாலிபனை நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருந்தாரலாம். இந்த காதல் கதையெல்லாம் தோத்துச்சு போங்க, அப்படி கற்பனை பண்ணி வச்சுக்கிறாங்க. இது பேர்ல வந்து யூசுப் சுலைகாண்டே ஒரு காப்பியம் மாதிரி எழுதி, ஒரு கவிதை மாதிரி எழுதி, அதை வந்து விநியோகம் பண்ணி யூசுப் சுலைகா வரலாறுன்னு சொல்லி எழுதுறது. சுப்ஹானல்லாஹ், அதை படிச்சு அப்படி ஆத்திரம் வர்ற மாதிரி இருக்கு. அப்படி இட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. என்ன இட்டு கட்டி இருக்காங்க? இந்த சுலைகா மிஸ்ர்ல வந்து கனவு கண்டாங்களாம். கனவுல ஒரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறான். இந்த இளைஞர் வந்துகிட்டே இருக்காரு. அவர் நம்ம அப்படியே அடையணும்னு சொல்லி இந்த கனவுல பார்த்து அந்த அம்மா ஏங்குனா அந்த சந்தையில் ஒரு விற்கப்படுறாராம். உடனே வந்து என்ன செஞ்சிட்டாங்களா, அதை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. பையனை தான் வாங்குறாங்க. நல்லா விளங்கணும், ராஜகுமாரனாலும் வாங்கல. அவர் வாங்குறது எப்படி வாங்குறாங்க? சின்ன பையனை தான் வாங்கிட்டு வர்றாங்களே தவிர இந்த அம்மா கனவுல கண்ட மாதிரிலாம் வாங்கல. கனவு கண்டதுக்கு என்ன ஒரு ஆதாரமும் கிடையாது. இது வந்து தற்செயலா நடக்கிறது. வீட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அந்த அம்மா சிலிப்பாயிட்டாங்க, அவ்வளவுதானே தவிர இதுக்கு தோடி என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த பொம்பளையை கொண்டு வந்து யூசுப் நபி கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி, அவர் புருஷன் இருக்காருல, அவருக்கு ஆண்மை கிடையாது. ஆண்மை இல்லாம அல்லாஹ் அவரை வச்சு யூசுப் நபி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டிய அல்லாஹ் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டு கொடுத்துட்டாரு. பின்னாடி அவரை யூசுப் நபி இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றெல்லாம் வந்து இட்டு கட்டி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஒரு குர்ஆன் ஆதாரம் கிடையாது, இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இந்த பொம்பளைக்கு பேரு கூட கிடையாது. ஜுலைகான் பேரை வச்சுட்டு அப்படி பேர் வேற. நம்ம ஆளுக்கு பாருங்க, பேரே கற்பனையான பேரு. நம்ம முஸ்லீம் பொம்பளைகளுக்கு கூட ஜுலைகான் பேர் வைக்கிறாங்க. ஜுலைகாண்ட என்ன, யாரு ஜுலைகாண்ட யாரு? இந்த பொம்பளைக்கு பேர் யாரு சொன்னா? குர்ஆன்ல பொம்பளைக்கு பேர் வந்திருக்குதா? இந்த ஜுலைகாங்கிற பேர்ல இந்த பொம்பளை இருந்தான்னு வந்திருக்குதா? அவன் நல்ல பொம்பளை ஏதாவது வந்திருக்குதா? இல்ல. இவங்கெல்லாம் வந்து யூசுப் நபி பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வச்சு, இது எல்லாமே கட்டுக்கதை. அல்லாஹ் தெளிவா சொல்றான், அல் கபீசாத்து லில் கபீஸீன வல் கபீஸூன லில் கபீஸாத். நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு உரியவர்கள், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த பொம்பளை ஒரு கெட்ட பொம்பளை நல்லா வழங்குது. தப்பு செஞ்சு விட்டு பழியையும் போட்டு ஜெயிலையும் அடைச்சி அதை நியாயமும் படுத்தி இவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்க அந்த பொம்பளை. அந்த மாதிரி பொம்பளை போய் நபிக்கு போய் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? நபிக்கு தெரிய திருமணம் பண்ணி கொடுக்க நல்லவங்களுக்கு நல்லவங்க அல்லாஹ் வந்து இலக்கணம் வகுத்திருக்கிறான். அதனால வந்து இந்த பொம்பளை வந்து ஒரு நடுத்தர வயசு பொம்பளை, குழந்தைய எடுத்து வளர்க்கணும்னு அவர் சொல்றாரு. புருஷங்காரர் சொல்றாரு, இந்த குழந்தையை நம்ம இன்னும் பிள்ளைய எடுத்து நம்ம வளர்க்குவோம் அப்படின்னு. அம்மா வயசு நல்லா விளங்கிக்கிறணும், இவரை குழந்தையாக நாம் எடுத்து வளர்க்குவோம் அப்படின்னு அவர் சொன்ன உணர்த்தகிதவும் வளர்ந்தா, குழந்தையாக எடுத்து வளர்ப்போம் சொன்ன உடனே அவர் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போனா இந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. அவர் வளர்ந்து வாலிபராகி ஒரு இளைஞராக கூடிய நேரத்தில் வீட்டில் வளர்றாரா, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன ஆயிட்டார்னா, அந்த அம்மா வந்து தவறி போச்சு, சிலிப்பாயிடுச்சு. இதான் நடந்த சம்பவம். அதுல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 22வது வசனத்துல, வலம்மா பலகா சுத்தகு, அவர் பருவ வயசு அடைந்த பொழுது ஆத்தைனா ஹுக்குமன் வயில்மா, அவருக்கு அதிகாரத்தையும் ஞானத்தையும் நாம் கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். சின்ன பிள்ளையா இருந்திருக்காருன்னு ஆதாரம். இந்த வீட்டில் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கு பிறகுதான் பருவ வயசு அடைகிறாரு. அப்ப இந்த வளர்க்கக்கூடிய நேரத்தில் வாங்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவர் இளைஞராக இல்லை. இந்த பொம்பளைக்கு எந்த விதமான கெட்ட எண்ணமும் இருக்கவில்லை. ஒரு குழந்தைன்னு சொல்லி தான் எடுத்து வளர்க்குறாங்க. வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கட்டும், வேலை வெட்டிக்கு இருக்கட்டுமே, நல்லா பயன்பட்டா பயன்பட்டு, இல்லைன்னா நம்ம வளர்ப்பு பிள்ளைய எடுத்துக்கிறோம். அவங்க வளர்ப்பு பிள்ளை எடுக்கப்படாமல் இருந்திருக்கு அந்த சமுதாயத்துக்கு, நம்ம பிள்ளைய எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்பதை 21, 22 ஆகிய வசனங்கள்ல பார்த்துடலாம். இவர் இளைஞர் ஆன பிறகு 22 இளைஞரான சொல்லிவிட்டான்ல, பருவம்ல அடைஞ்சிட்டாரு. அப்படி அடைந்த நேரத்துல தான் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அவரை வந்து ஒரு தவறான வாசலை அடைத்து விட்டு தவறான வழிக்கு அழைக்கிறாள். ஹைத்தலைக்கு என்று அவர் கூப்பிடுறா. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மாதல்லா, நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன். ஏன்னா ஒரு நபி, நபியுடைய மகன், நபியுடைய பேரன், அந்த இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல், அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங், சின்ன பிள்ளையில இருந்து அழகான பக்குவம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார், மாதல்லா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, அவர் வந்து என்னுடைய முதலாளி. உன் கணவர் இருக்கிறாரு, அவர் என்னுடைய முதலாளி, அவர் என்னை அழகான முறையில் தங்க வச்சிருக்கிறார். நான் வந்து அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி நீ நடக்காத,
இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொல்லி அவர் அந்த நேரத்தில் அறிவுரை சொல்றாரு. இந்த அம்மா அவருக்கு மேல வயசு கூட, அந்த நேரத்தில் அப்படி சிலிப்பாகி போய் சொன்ன உடனே அவர் தடுத்தாரு. இருந்தாலும் எந்த நேரத்தில் யாரா இருந்தாலும் விழுந்துருவாங்க, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம். இந்த விஷயத்துல எல்லாம் எவனையும் சுத்தம் சொல்லக்கூடாது. யாரு எந்த மகானா இருந்தாலும் சரி, இந்த மேட்டர்ல மட்டும் என்ன செய்யக்கூடாது, அவர் 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 பரிசுத்தம், அவரை அப்படிலாம் சொல்லவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, அதற்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சுன்னா நம்ம சந்தர்ப்பங்களா தவிர்த்து காப்பாத்திக்கணும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலிருந்து தவிர்த்துக் கொள்வதுதான் ஒரு மூமினுக்குரிய வழியே தவிர, நம்ம சந்தர்ப்பம் நம்ம போய் தனியா பேசிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம ஸ்டடியா நிற்போம், அதெல்லாம் முடியாது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்ன சைத்தான் மூணாவது வந்துருவான். உனக்குதா அது அல்லாஹ் சொல்லி காட்டான் பாருங்க. வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, ஒரு கட்டத்தில் வாதம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த பொம்பளை மயக்குகிற மொழிகள்லாம் சொல்லியிருப்பா. இந்த கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவளும் அவரை நாடிவிட்டால் அவரும் அவளை நாடிவிட்டார். அல்லாஹ் சொல்றான் வலகத் ஹம்மத் பிஹி, அவள் அவரை நாடிவிட்டால் வ ஹம்ம பிஹா, அவரும் அவளை நாடிவிட்டால். குர்ஆன் தெளிவா சொல்லுது. மனசுல சலனப்பட்டார் யூசுப் நபி, தப்பு செய்யலானா மனசுல என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு சலன ஆயிட்டாரு. லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மட்டும் அவர் பார்க்காவிட்டால் அப்படி நிறுத்திட்டான்ல. பார்க்கலன்னு சொன்னா முடிஞ்சிச்சு, விழுந்திருப்பார் ஆளு. அல்லாஹ் என்னத்தை காட்டி பயம் காட்டிவிட்டான். அவரை சிலிப்பானவனு என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, அவன் என்னத்தையோ உன்னை காட்டி நினைச்சிட்டான். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு பயத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு காட்சி என்னமோ காட்டிவிட்டான்ல. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவர் பார்க்கலன்னு சொன்னா அவரும் அவுட் ஆயிருப்பாரு, நான் காப்பாத்திக்கிட்டேன் அவரை அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இது ரொம்ப தெளிவான வாசகங்களை கொண்டிருக்குது. மொழிபெயர்ப்பு செய்யறவங்க குழப்பி வேணும்ட அந்த உலகது ஹம்மத்து பிஹி ஹம்ம பிஹாண்டு அந்த பொம்பளைக்கு போட்ட அந்த வார்த்தையை தான் அவருக்கு அல்லாஹ் போடுறான். ஹம்மத்து பிஹி ஹம்ம பிஹா, ஹம்மங்கிறது ரெண்டு பேருக்கும் போடுறான் அல்லாஹ். அந்த பொம்பளை ஹம்மண்டா ஆம்பளை நாடுனான்னு அர்த்தம், ஹம்மத்துனா பொம்பளை நாடுனான்னு அர்த்தம். அவளும் நாடினால் அவரும் நாடினார்னு ஒரே மாதிரியான யூனிஃபார்மான சொல்ல அல்லாஹ் போட்டு இருந்தும் கூட இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஹம்மத்துக்கு ஒரு அர்த்தம் செஞ்சுட்டு ஹம்முக்கு வேற ஒருத்தம் செஞ்சு அந்த யூசுப் நபி காப்பாத்துறாங்களாம். இது ஏன் உனக்கு தேவை? அல்லாஹ் அவரை காப்பாத்துறதுங்கிற சலனத்திலிருந்து நம்ம காப்பாற்ற முடியும். அதாவது தப்பு செய்யாமல் காப்பாற்றலாமே தவிர மனசுல ஏற்படக்கூடிய இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து காப்பாற்ற முடியும், அதெல்லாம் முடியாது. அவரே என்ன சொல்றாரு, யூசுப் நபி என்ன பண்றாருன்னு கேட்டா, வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என் நஃப்ஸ், இதே சூராவுல வமா உபர்ரிஉ ஆரம்பிக்கும், அந்த ஜுஸு ஆரம்பிக்கும். வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள மாட்டேன். இன்னன் நஃப்ஸு அம்மாரத்தும் பிஸ்ஸு, உள்ளம் தீமை ஏவக்கூடியதுதான். நஃப்ஸ் இருக்குத அது தீமையை தான் தூண்டும். இல்லாம ரஹிம ரப்பி, என் இறைவன் ரஹமத்து செஞ்சிருந்தாலே தவிர அவ்வளவுதான், நஃப்ஸ் தான் நஃப்ஸ் தான், அது அப்படிதான் செய்யும் அப்படிங்கிறாரு. அதனால நஃப்ஸ்ல ஒரு எண்ணம் வர்றது பாவமும் கிடையாது, தப்பிச்சுக்கிட்டா அவன் குற்றம் கிடையாது தானே. ஒருவன் தீய செயலை செய்ய எண்ணுகிறான், அந்த செயலை செய்யவில்லை என்று சொன்னால் அவனுக்கு கூலி கொடுக்கப்படுது மார்க்கத்தில். அப்படி தவிர்த்து கொண்டானே, ஆனால் ஒரு நன்மையை செஞ்சான்னு சொன்னா அதை நினைச்சதுக்காக வேண்டிய எல்லாம் கூலி கொடுக்குறான். தீமையை செய்ய நினைத்து அல்லாஹ்வுக்கு பயந்து தவிர்த்துக்கிறான் பாருங்க, அது கெட்ட காரியம் கிடையாது, அது நல்ல காரியம். அவரு தப்புன்னு செஞ்சிடல. இது அவர் ஆண்மை உள்ளவராக இருந்தால், அவர் ஒரு உணர்ச்சி உள்ளவராக இருந்தால் அவர் அந்த மாதிரி நேரத்தில் அப்படி ஆகத்தான் செய்வார். மனசுல வரும், மனசுல வர்றதெல்லாம் வராது. அப்படிலாம் இதெல்லாம் எதுக்கு வராது முட்டு கட்டுறாங்கன்னு கேட்டா, இந்த சேகு முறிதுன்னு இந்த மாதிரி வியாபாரம் பண்றாங்கல்ல, அவன் இந்த முறிது கொடுக்கும்போது நாங்க மக மாதிரி, எங்களுக்கு பொம்பளைகள்கிட்ட முறிது கொடுக்கறதுக்கு மகள் மாதிரி ஏமாத்துவாங்க. அதுக்கு ஒரு ஆள் வேணும் அவங்களுக்கு. இந்த பாருங்க யூசுப் நபிலாம் பார்த்தீங்களா, கொஞ்சமா ஒரு சலனம் கூட அவருக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக வேண்டி என்ன செய்யறது, யூசுப் நபியை காப்பாற்றுற நோக்கம் கிடையாது. இவங்க தங்களை நாங்க மக மாதிரி பழகுவோம், பொம்பளையோட தனியா உட்காந்துக்கிட்டு மார்க்குங்கிற பேர்ல திக்ர் செய்யறாங்கிறான், யாரு நாங்க பையத் பண்றோங்கிறா, முறியது கொடுக்க போறோங்கிறான். இதெல்லாம் எதுக்கு? பெண்களோட தனித்து இருக்கும் பொழுது நாங்க மக மாதிரி, நாங்க சகோதரி மாதிரி, எங்களுக்கு அதெல்லாம் வராது, அதெல்லாம் கிடையாது. யூசுப் நபிக்கே வரும்னா அவன் எவனா இருந்தாலும் வைக்க முடியாது. புரிஞ்சு வச்சுக்க சொல்லுங்களா? அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை உண்டாக்கிட்டீர்களே, ஆனால் 2 நாள் 3 நாள் 4 நாள் ஒரு பிரச்சனையும் வராது, மாட்டிக்கிற மாட்டோம், யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒரு பிரச்சனை வராது. இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடிய நேரத்தில் விழுந்துருவான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த சந்தர்ப்பங்களாம் தவிர்க்கணும். அந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுக்கு பயந்து தவிர்த்துக்கணும். நெருங்கின பிறகுலாம் தவிர்க்க இயலாது. அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருதா, தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை வருதா, அதை சூழ்நிலைகள்ல இருந்து தவிர்த்துக் கொள்ளணுமே தவிர நான் என்னை ஸ்டடியா இருந்துக்கிறேன் அதெல்லாம் முடியாது, ஸ்டடியாவெல்லாம் இருக்கலாம் முடியாது. வணங்குதா? அதை நல்லா விளங்கிக்கிறேன்னு நேரடியான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதை இப்னு கசீர் தப்சீர் இப்னு கசீர்ல கூட சொல்றாரு. தெளிவான ஒரு வாசகத்தை கொண்டு இதை சொல்லி இருக்கும் பொழுது இலக்கணத்துக்கு எதிராகவெல்லாம் இதுக்கு அர்த்தம் செஞ்சு கொண்டு, இந்த லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்திருக்காவிட்டால்
அவரும் நாடி இருப்பார் இங்கிட்டு போய் ஜாயின் பண்ணுவாங்க. பார்த்திருக்காவிட்டால் இருக்குல்ல, அவர் நாடல அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்திருக்காவிட்டால் அவரும் அந்த பொம்பளை நாடி இருப்பார் அப்படின்னு ஒரு இங்கிட்டு பின்னாடி ஜாயின் பண்ணி அர்த்தம் செய்வாங்க. இந்த அர்த்தம் அரபி இலக்கணத்துக்கு மொழி நடைக்கு எதிரானது என்று சொல்லி இப்னு கசீர் அவர்கள், அவருக்கு தெரிஞ்ச மொழி நடை யாருக்கும் தெரிய முடியாது, பெரிய மேதை அரபு மொழியை பொறுத்த வரைக்கும், அவர் தன்னுடைய தப்சீர்ல அட்டாக் பண்றாரு, அர்த்தம் செய்யக்கூடாது, லவ்லா அர்ரா புர்ஹான் அரபி பின்னாடி தான் சேர்க்கணும், முன்னாடி ஒண்ணு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனால பெரும்பாலான எல்லா தர்ஜுமாக்களையும் நம்ம பார்த்துட்டோம், எது தப்பான தர்ஜுமான்னு இப்னு கசீர் சொல்றாரோ அந்த தர்ஜுமா தான் எல்லாரும் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது யூசுப் நபி நினைச்சாருன்னு அப்படி சொல்றது, நினைச்சாரு சொன்னா தப்பா நினைக்கதான் செய்வார் மனிதர், அவர் என்ன தப்பு செஞ்சுட்டாரு நாங்க சொல்றோம், அல்லாஹ் காப்பாத்திரான்ல, அது ஒண்ணு தப்பு கிடையாது. இது ஒரு டாபிக் ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து ஏன் அந்த அத்தாட்சியை காட்டணும்னு கேட்டா, அவரிடமிருந்து தீய செயலை என்று நம்ம தடுத்து நிறுத்துவதற்காக நம்முடைய அத்தாட்சியை காட்டணும். உடனே நினைச்சிட்டாரு, சுதாரிச்சுக்கிட்டாரு, அம்மா அடி இந்த செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஓடுறாரு. ஓடுன உடனே அந்த பெண்ணு வந்து விரட்டுறாங்க. ரெண்டு பேரும் வாசலுக்கு வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, சட்டையை பிடிச்சி அந்த பொம்பளை இழுக்க வாசல்ல அவன் நிக்கிறான். அந்த ஆள் யாரு? புருஷங்காரன், இவருடைய முதலாளி. அல்ஃபயா சையிதஹா லதல் பாப், வாசல்ல வந்து தன்னுடைய எஜமானனை கண்டவனை என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, டக்குன்னு வந்து பிளேட்டை மாத்திட்டான் இந்த பொம்பளை. உங்க மனைவிட்ட வந்து தப்பா நடக்க முயற்சி பண்ணவன என்ன செய்யறது? இப்ப அதாவது இவ விரட்டிட்டு போயிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்ட, பிளேட்டை மாத்தி உங்க மனைவிட்ட வந்து தப்பா நடக்க முயற்சி பண்ண அந்த பையனை இப்ப என்ன பண்றது? நம்பி நம்ம வீட்டுல சோறு கொடுத்தோம்னா எந்த மாதிரி வேலை பண்ண பார்த்துட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொம்பளை பிளேட்டை மாத்திட்டான். இதுல நம்ம என்ன, இது அன்னைக்கு உள்ளது இல்ல, இன்னைக்கு அந்த கதை ஒரு 75% கதை அப்படித்தான். இந்த ஆபீஸ்ல நடக்கிறது, கல்லூரியில் நடக்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்க. என்ன நினைக்கிறீங்க? இவங்க ஸ்லிப் ஆகி போயிட்டு மாட்டிக்கிற நேரத்தில் அவங்க போட்டுட்டு என்ன செய்யறது, தப்பிச்சுக்கிடுவாங்க. இந்த இந்த மற்ற ஆசிரியரோட தொடர்பு அது மாதிரிலாம் வருது, கேஸ்லாம் வருது, அதெல்லாம் என்னங்கிறீங்க? எல்லாம் இப்படித்தான். இவங்களா போவாங்களாம், தனியா வந்து கார் செட்டு கூட்டிட்டு போயிட்டாரு, மோட்டர் பம்பு செட்டு கூட்டிட்டு போயிட்டாரு, கூட்டிட்டு போய் கற்பழிக்க முடியுமா? சேர்ந்து போயிட்டு வெளுத்து போன என்ன செய்யறது, என்ன இது பண்ணிட்டான், கத்த வேண்டிய என்ன போகும்போது. இது பெண்கள் வந்து இந்த மாதிரி பழி போடுறதுல வந்து வின் பண்ண ரொம்ப கூடுதலா இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு வில்லங்க வரும்னு சொன்னா டக்குன்னு பழிய தூக்கி போடக்கூடிய அந்த குணாதிசயம் வந்து அந்த பெண்களுடைய சைக்காலஜில இருக்குது. இந்த பொம்பளைகிட்ட மட்டும் கிடையாது. இன்னைக்கு இந்த பெண்களுக்கு எதிராக அந்த ரேக்கிங் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறானே, விரும்பலான்னு ஒரு ஆம்பளை சொன்னான்னு வைங்களேன், அவன் என்ன ரேக்கிங் பண்ணான்னு சொல்லி என்ன செஞ்சிருவா, பொம்பளை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். பாதி பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் வந்து ஆம்பளை பண்றான்னு நினைச்சுக்கிறாதீங்க, ஆம்பளைக்கு ஒத்துக்கலங்கிறதுனால அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட கேசுகளும் ஜாஸ்தியா இருக்குது. அதுல மாட்டின எல்லாரும் குற்றவாளி நீங்க நினைக்காது, விசாரிச்சு பாருங்க, போய் ஜெயில போய் அந்த பையனோட விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. பாதி பேருக்கு பாதி கிறுக்கணும் இருப்பாங்க, நல்ல கண்ணியமான பையனா இருப்பான், அவனை வந்து தப்பானதுக்கு ஒத்துக்கிற மாட்டான். உடனே என்ன பண்ணிடுவான்னு கேட்டா, இப்படி என்ன பண்ண என்னை கைப்பிடிச்சிருந்தா சொல்றேன் பாரு, அப்படி சொல்றேன் பாரு, இப்படி சொல்றேன் பாருங்கிறதும் பாதி இருக்குது. அதனால அப்படி 100% எடுத்துக்கிற கூடாது. இது வந்து அந்த அங்க இருந்து வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன குன்ன சவாயி பார்த்து யூசுஃப்ங்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பொம்பளை இந்த மாதிரி பண்ணுவாங்கங்கறதுக்காக வேண்டிய அந்த உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் தொழுவ நடத்த சொல்லுவாங்க. இல்ல இல்ல நீங்க உமரை தொழுவ நடத்த சொல்லுங்க, அவர் தான் ஆளு அப்படின்னோடனே இந்த யூசுஃபுடைய அந்த அந்த தோழி பொம்பளை மாதிரி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாகசம் பண்றது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிற இல்லைன்னா மறுக்கல. எல்லாரும் அப்படி இல்லாட்டாலும் ஒரு சரி பாதி தேரும். இந்த மாதிரியான வழக்குகள், இந்த மாதிரியான கேசுகள்ல வந்து பாதிக்கு பாதி என்ன செய்யும், இப்படி தேரும். இதை வந்து அன்னைக்கு நடந்திருக்கிறது, இதை உடைச்சுதான் சொல்லணும். உள்ள விஷயம் அதுதான். அப்ப அந்த பொம்பளை என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னா, மா ஜஸாவு மன் அராத பி அஹ்லிக சூஅன், உங்க மனைவியோடு தப்பா நடக்க முயற்சித்தவனுக்கு என்ன தண்டனை? இல்லா யுஸ்ஜன அவ் அதாபுன் அலீம், ஜெயில அடைக்கணும், இல்லைன்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும், விடக்கூடாது இவனை அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை பிளேட்டை தூக்கி போட்டுருச்சு. அவர் என்ன பண்றாரு, இல்லைங்க நான் ஒன்றும் பண்ணலங்க, அந்த பொம்பளை தாங்க என்னை போட்டு இப்படி இழுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சொல்றாரு. எடுத்து சொன்னா மனைவி இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆன உடனே அப்ப அந்த யார் வீட்டில் அந்த வளர்த்தாங்களோ அவர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாட்சியாளர் அவர் என்ன சொல்றாரு, இவர் வந்து ராஜான்னு சொல்லுவாங்க நிறைய பேர், ராஜாவும் கிடையாது, அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. யார் வீட்டில் வளர்ந்தாரோ அவர், யார் வீட்டில் இருந்தாரோ அவர், அப்படிதான் அல்லாஹ் சொல்றானே தவிர இவர் என்னமோ மன்னர் மாதிரி அந்த பொம்பளை ராணி மாதிரியும் எல்லாம் கதை சொல்லுவாங்க. அப்படி குர்ஆன்ல எந்த இடத்துலையும் சொல்லப்படவே கிடையாது. அந்த இந்த வீட்டுக்கு எஜமானி, அவர் வீட்டுக்கு எஜமான், அவ்வளவுதான். ஒரு சாதாரண ஒரு வீடா கூட இருக்கலாம். அப்ப வந்து அவன் குடும்பத்தில் உள்ளவங்க சாட்சி சொன்னாங்க. ஒரு ஆளு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஆளு சட்டையை பாருங்க, சட்டை இருக்குல்ல, சட்டையில வந்து பின்புறத்தில் கிழிக்கப்பட்டிருந்த இழுத்து இருக்குல்ல, இழுத்தவனுடைய அறிகுறி பின்பக்கமா அந்த இழுக்கப்பட்டது தெரியுமையானால்
இந்த பொம்பளை மேலாம் மிஸ்டேக், ஓடுற ஆளை விரட்டிருக்கான்னு அர்த்தம். முன்பக்கமா சட்டை இழுக்கப்பட்டிருந்தா அப்ப ஏத்து போராடி இருக்குன்னு அர்த்தம். போகும்போது சட்டை பக்கம் முன்பக்கம் கசங்கி போய் முன்பக்க சட்டையில பிரச்சனையா இருந்துச்சுன்னு சொன்னா தப்பு இவர் மேல, சட்டையுடைய பின்புறத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா ஓடுற ஆளை விரட்டிருக்கான்னு அர்த்தம். விஷயம் வந்து இப்படித்தான் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லி அவர் ஒரு நடுநிலையான தீர்ப்பு சொல்றாரு. தீர்ப்பு சொன்ன உடனே பார்த்தா பின்பக்கம் தான் உடனே அல்ல அங்கே காப்பாத்திடுறான், அவருடைய கண்ணியத்தை காப்பாத்திடுறான். பின்பக்கம் தான் என்ன இருக்கு சட்டை, அதை வந்து சுருங்கி போயிருக்கு, அந்த அந்த அறிகுறிகள் தெரிகிறது. உடனே அந்த எஜமான்காரர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, இது வந்து நீ சூழ்ச்சி தான் இது உங்க அப்படி சொல்றாரு. இன்னும் கைதி குன்ன, இது உன்னுடைய சூழ்ச்சி தான் இது. இன்ன கைதி குன்ன அவளையும் உங்களுடைய பொம்பளையுடைய சூழ்ச்சி ரொம்ப பயங்கரமானதா இருக்கிறது அப்படின்னு அவர் வந்து அந்த மனைவி விட்ட சொன்னதாக சொல்லிட்டு அப்புறம் இவர்கிட்ட சொல்றாரு, யூசுப் ஆரிவன் ஹாதா, யூசுஃபே இது ஏதோ விட்டுரு, வெளியே உன அசிங்கம், இது வெளியே இதை மறந்துடு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி வஸ்தகவில்லை தம்பிக்கு உன் பாவத்துக்கு பாவம் மன்னிப்பு தேடிக்க, நீ தான் குற்றவாளி அப்படின்னு கணவர் வந்து நினைச்சிட்டாரு, தீர்ப்பளிச்சிட்டார். கணவர் வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவர் மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த பொம்பளை இந்த மாதிரி பண்ணிருச்சுங்கிற மெசேஜ் வந்து ஊர் பூரா பரவுது. தெரிஞ்சு போயிருங்களா, இந்த மாதிரி மேட்டர் தான் நல்லா தண்ணி குடிக்கிற மாதிரி பேசுவாங்களே, பொம்பளையில நல்லா பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னா அது அப்படியே அதை சொல்றதுக்காக வேண்டிய மெனக்கெட்டு ஒரு பிரயாணம் எடுத்து போய் சொல்லிட்டு வந்துருவாங்க. ஒரு பார்க்கும்போது சொல்றது இல்ல, ஏதாவது ஒரு பொம்பளை ஒரு மேட்டர்ல மாட்டிக்கிருச்சுன்னு சொன்னா அதை கேட்டா அவளுக்கு வீட்டுல சும்மா இருக்க இயலாது. இந்த வர்றேன்னு போனா சொன்னா 8 வீட்டுக்கு போய் வச்சுட்டு வந்துருவாங்க. அப்ப இருவா நடந்து போச்சுல, அவ போயிடுச்சு, ஊர்புறம் பரவி போச்சு. ஊர்புறம் என்ன பரவிருச்சு, இந்த ஆளுடைய இந்த இடத்துல இம்ராத்துல அசீசின்னு வருது. இந்த இடத்துல எப்படி வருதுன்னா, அசீஸுடைய மனைவி வந்து தன்னுடைய அடிமையை வந்து தப்பான வழிக்கு கூப்பிடுறா, இந்த மாதிரி நடந்திருக்காங்க பொம்பளை, இப்படியா வெறி பிடிச்சி அலைகிறது அப்படின்னு சொல்லி ஊரு பூரா பொம்பளைங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே இந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அவங்களை எல்லாம் கூப்பிட விடுது. யாரெல்லாம் பேசினாங்களோ ஊரில் பொம்பளை எல்லாம் கூப்பிட வச்சு அவங்களுக்கு ஒரு விருந்து தயாரிச்சு அவங்க கையில ஒரு சின்ன கத்தி அறுத்து திங்கிற மாதிரி பழத்தை கொடுத்து கருத்து திங்கிற மாதிரி கத்தியும் கொடுத்துருச்சு. கொடுத்து என்ன பண்ணுச்சுன்னா, இவரை வந்து சிறையிலாம் அடிக்கல, ஏதாவது வீட சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, விட்டு பிரச்சனை நீனு விட்டுருப்பா, நீனு மன்னிப்பு தேடிக்க. அதுக்கப்புறம் இந்த சந்திக்க முடியாத செட்டிங்ல பண்ணிருப்பார். அதுக்கு பிறகு உள்ளெல்லாம் சொல்லப்படல. அதுக்கு பிறகு இந்த மாதிரி தவறுகள் நடக்காம என்ன செய்யணுமோ அந்த ஏற்பாடுலாம் பண்ணிருப்பாரு. பண்ணிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த அவரை வந்து வர சொல்றாரு. காலத்து உகுருஜு அலைகின்ன, அந்த பக்கம் நீ போ அப்படின்னு யூசுப் கிட்ட சொன்ன உடனே அவர் அங்கிட்டு வர்றாரு. வந்த உடனே பலம்மார ஐநகு அக்பர் நகு, அவரை நேரில் கண்ட உடனே அதை பிரமித்து போய்விட்டார்கள். அந்த பெண்களுக்கு வந்து நினைச்சிருச்சு, பெரிய பிரமிப்பு ஏற்பட்டுருச்சு. எந்த அளவுக்குன்னா, அவன் கத்தன ஐதிய குன்ன, அவங்க கைகளை கீறி கொண்டார்கள். அந்த அறுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும் தெரியாம கையில கீற அளவுக்கு அப்படி போற அளவுக்கு அப்படி அந்த அழகுல மயங்கிட்டாங்களாம். குல்ன ஹாசல் இல்லா, என்ன ஆச்சரியம், மாஹாதா பஷரன் என்றால் மனுஷனே கிடையாது, மனிதன்ல இப்படி ஒரு ஆள் இருக்க முடியும், இப்படி அழகா, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இது கண்ணியமான ஒரு வானவராத்தான் இருக்கணும், தேவதையில சேர்ந்தவராத்தான் இருக்கணுமே தவிர இவர் கண்டிப்பா வந்து மனுஷனா இருக்க இயலாது என்ற அளவுக்கு அந்த பெண்கள் பண்ணாங்க என்று சொல்லப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லியிருக்கிறாங்க, அதாவது உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் 2 பங்கா வச்சோம்னு சொன்னா பாதி அழகு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 234வது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் மேராஜ்ல யூசுஃபை பார்த்தேன்னு சொன்னா பாதி அழகு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தத்திலேயே மொத்த 50 பேருக்கு பிரிச்சு கொடுக்க அழகு பாதின்னு சொன்னா சரி, பாதி அழகு கொண்டு அவருக்கு கொடுத்த மாதிரி அப்படி இருக்காரு பார்த்தா, அப்படி நானே பார்த்தேன், வர அவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்காருன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அழகு வந்து பாதி அழகுன்னு சொல்லி சிலாகித்து சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு வரம்பு மீறிய எல்லை கடந்த அழகு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான ஆளுங்க, பார்க்க நல்ல பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நம்ம எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்து பாதி, அவர் மட்டும் பாதி தான். அப்ப எப்படி இருந்திருப்பாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அவங்க சொல்றாங்க இந்த வார்த்தை எப்படி சொல்றாங்க, உலகத்தில் உள்ள 50 பேரும் பாதின்னு சொன்னா இவர் மட்டும் பாதி, அப்படி ஒரு அழகு அல்லாஹ் நினைச்சிருக்கான், அவருக்கு கொடுத்துருக்கான். அப்படி அந்த மாதிரியான ஒரு என்ன காரணம் வர்ணிக்க இயலாது, பாதி அழகுன்னு அதை சொல்ல முடியாத வர்ணனை கேட்டாத ஒரு அழகுன்னு வச்சுக்கிற வேண்டியதான். அதனால அந்த பெண்கள் எல்லாம் அப்படி போனதுல ஆச்சரியம் கிடையாது. உலகத்துல பார்க்காத ஒரு அழகனை கண்டா அப்படி அர்த்தனை செய்யும், அப்படி ஒருத்தர் நீங்க பார்க்கவே இயலாது, கனவுல கூட பார்க்க இயலாது, பாதி அழகுன்னு சொன்னா. அந்த மாதிரியான ஒரு பேரழகனா இருக்கும் பொழுது இப்படி எல்லாம் சிரிப்பானது தப்பு கிடையாது. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு காணக்கூடாத ஒன்றை பார்த்தா அப்படி வரத்தான் செய்யும். உலகத்துல இல்லாத ஒரு பேரழகி போனா நீங்க பார்க்காம இருப்பீங்க நீங்க, அது மாதிரி தான் இது. அந்த மாதிரியான ஒன்று வந்த உடனே அந்த பொம்பளை என்ன பண்ணுது, நீங்க குறை சொன்னீங்கல்ல, இதுதான்
பாத்தீங்களா உங்க கதையை பாத்தீங்களா? என்னை குறை சொல்றீங்க நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, நீங்களே அதை வந்து நீங்க உங்களால கட்டுப்படுத்திக்கிற முடியல, அந்த நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மறுபடியும் என்ன பண்ண, இந்த பொம்பளை இந்த ஆள் வந்து தப்பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான், நீ என் சொல்ல கேட்கலன்னு சொன்னா நான் என்ன செஞ்சாச்சும் அவரை ஜெயில அடைப்பேன், புருஷங்கிறத ஒத்துக்கல அடைக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சாவது சிறையில் அடைக்குவேன் அப்படின்னு சொல்லி இழிந்தவரை ஆக்கியே தீருவேன் அப்படின்றாச்சு. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அவரை வச்சுக்கிட்டு தான் பேசுறாங்க போயிட்டு இருக்கும் பொழுது, அவர் நடமாட சொல்றாங்க. அவர் இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்ய, அல்லாஹ் இவங்க அழைக்கிற இந்த தீய செயலை விட எனக்கு ஜெயில் பரவாயில்லை, அங்க அடைச்சிருந்தீங்க. அவரை வேண்டி விரும்பி கேட்கிறார், அவராகவே தான் ஜெயில தேர்ந்தெடுத்தாரு, அவரை வந்து வலுக்கட்டாயமா யாரும் அடைக்கல. அல்லாஹ் அவர் கேட்கிறாரு, இங்க இருந்தா நம்ம ஏன் அவர் கேட்கணும், ஸ்டுடியோ நான் இருந்துருவேன் இருக்க வேண்டியதானே. அவர் மனசு அவருக்கும் தெரியுது, அல்லாஹ் இந்த சிறைக்கு போறது நல்லா தெரியும் எனக்கு பார்த்தா, இங்க இருந்தோம்னா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் எப்படி சொல்ல முடியாது. அதனால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா எதுவும் நான் இலை, என்னை இவர்கள் எந்த காரியத்திற்கு அழைக்கிறார்களோ அதை விட சிறை எனக்கு விருப்பமானது. அதனால இன்னும் சொல்றாரு, இல்லா தஸ்ரீபன்னி கைதகுன்ன, இறைவா இவர்கள் சூழ்ச்சியிலிருந்து நீ என்னை காப்பாற்றாவிட்டால் அசுபு இலைகின்ன, நான் அவர்கள் தந்து விடுவேன் அவர் சொல்றாரு. அப்ப என்ன மனசில் நினைக்க தப்பு கிடையாது, அது வரும் பிளான் பண்ணி நினைக்கிறது அப்படி வந்துடும். அசுபு இலைகின்ன வக்குமினல் ஜாகிலீன், நான் ஒரு மடையன் ஆயிருமான்ல, அதனால நீ வந்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடு, அப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கி என்ன செஞ்சியாவது என்ன பண்ணிரு, என் மேல குற்றம் இல்லாட்டாலும் பரவாயில்ல சுமத்தியாச்சு நீ அனுப்பிட்டு ஜெயிலுக்கு, நான் என்னை காத்துக்கிறேன் நான் விரும்புறேன்னு சொல்லி அவராகத்தான் அல்லாஹ்விடத்துல சிறை வாழ்க்கையை வேண்டுகிறார். நல்லா விளங்கிக்கணும், அவரா வேண்டுகிறார்னு சொன்னா அந்த நிலைமை மோசமா இருக்குன்னு விளங்கு. ஏன்னா எஜமான்கிற ஒரு அந்தஸ்து ஒண்ணு, செல்வம் ஒண்ணு, இவர் நாதியற்றவரா இருக்கிறது ஒண்ணு, அங்கதான் தங்க வேண்டியதுங்கிறது ஒண்ணு, அவங்க சொல்லதான் கேட்டு நடக்கணுங்கிறது ஒண்ணு, அவங்கள்ட்ட அதிகாரம் அசீஸ் தான் மந்திரி, அவர் மந்திரி அவர் மன்னரா இல்ல ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது செஞ்சிடவும் கூடும், இதுக்கெல்லாம் அவர் வந்து ஒண்ணு பண்றாருன்னு கேட்டா ஜெயிலுக்காவது அனுப்பலாங்கிறாரு. உடனே என்ன கேட்டான்னா பஸ்தஜாபலஹு ரப்புஹு, அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் தான் ஒரு குற்றமும் இல்லாம இருந்துட்டு கூட அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு கைதகுன்ன, அவர்களுடைய சூழ்ச்சியில் இருந்தவரை காப்பாற்றினான். அங்க இருந்தா காப்பாத்திருக்க முடியாது, ஜெயிலுக்கு அனுப்பி தான் காப்பாத்துறான். ஜெயிலுக்கு அனுப்பி என்ன அவரை காப்பாத்தினான், அவன் வந்து பிரார்த்தனை ஏற்கக்கூடியவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு சும்மா பதாலகும் மிம்பாதி மாறா ஆயாத், அதுக்கு பிறகு சான்றுகளை மறுபடியும் ஒரு ஆய்வு செய்யும் பொழுது அவங்களுக்கு தோன்றுகிறது, இந்த ஆளை கொஞ்ச நாளைக்கு ஜெயிலாம் வைக்கணும், அல்லாஹ் அப்படி மாத்தி விட்டுறான். அந்த பழிய சுமத்தினாலும் தப்பு செய்யாம இருக்கணுமே தவிர அது தப்பு செஞ்சான்னு பழி வேண்டாம் சுமத்திட்டு போறாங்க, அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோன்றுதுன்னு நல்லா சொன்னான். முதல் சொல்லிவிட்டாங்க இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, சட்டையை பார்த்துவிட்டு இவருக்கு குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுச்சு. பிந்தி வந்து அவங்களுக்கு என்ன தோன்றுதான், அவங்களுக்கு தோன்றுது, அவன் ஏத்துக்கிட்டான், வேற ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் வந்து இவருடைய துவாவை ஏத்துக்கிட்டதுனால இப்ப தோன்றுது இவங்களுக்கு. அல்லாஹ் காரியத்தை அப்படித்தானே காய நகர்த்துமா, உள்ளத்தை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி விட்டுட்டான். இவங்க மனசுல எல்லாத்துக்கும் இருந்தால் பண்ணிருப்பான், இருந்தால் பண்ணிருப்பான், உள்ளதான் போடணும் இப்படின்னு அல்லாஹ் உண்டாக்கி விட்டான். அல்லாஹ் அந்த மாதிரி அவங்க எண்ணத்தை போட்ட உடனே அப்ப தள்ளு உள்ள வேண்டிய தள்ளு, அதான் அப்படி சொல்லி காட்டுறான். மின்பாதி மாற அவள் ஆயாத், சான்றுகளை பார்த்த பிறகு அவர்களுக்கு தோன்றியது குறிப்பிட்ட காலம் வரை அவரை ஜெயில தான் அடைக்கணும் என்று சிறையில கொண்டே அடைச்சிடுறாங்க. அவர் சிறைக்கு போன அவ்வளவுதான், சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, ஒரு வாலிபனா வர்ற வரைக்கும் அந்த வீட்டுல வளர்றாரு. அந்த அம்மா வந்து தடுமாறும் பொழுது அந்த அம்மாவையும் காப்பாத்துறதுக்கு தன்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி அவரா சிறை வாழ்க்கை அல்லாட்ட கோருகிறாரு. அல்லாஹ் வந்து சிறையில தள்ளிடுறான். சிறைக்கு போயிட்டாரா, சிறைக்கு போன பிறகு அவரோட சேர்ந்து வேற 2 பேர், அதுல அவரை பத்தி உள்ள விஷயங்கள்ல சம்பந்தப்பட்ட விஷயம் இது, வேற 2 பேர் சிறைக்கு போறாங்க. வேற 2 பேர் யாருன்னா அவங்க 2 பேருமே அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அரசு ஊழியர்கள். அவர் 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஜெயிலில் இருக்கும்போது அவங்க எதுக்கு ஜெயிலுக்கு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, அதை வந்து அவரு 2 பேருமே வந்து ஒரு உணவு இருக்குல்ல, அரசருக்கு கொடுக்கிற உணவு, அதுல வந்து விஷம் வைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, இவங்க 2 பேர்ல ஒரு ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, ஒரு ஆள் வந்து ரொட்டி செஞ்சு கொடுக்கிறவர், ஒரு ஆள் பானம் ஊத்தி கொடுக்கிறவர். அரண்மனையில தண்ணி சப்பளை, குடிபானங்கள் சப்பளை செய்யற 2 சமையல் துறையில் உள்ளவங்க 2 பேருமே யாருன்னு கேட்டா, ஒரு ஆள் சமையல்ல வந்து உணவுக்கு பொறுப்பாளர் ஒண்ணு, குடிபானத்துக்கு பொறுப்பாளர் ஒண்ணு. அப்ப இந்த 2 பேர் மேலையும் சந்தேகப்பட்டவங்க தான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள அடைச்சு விட்டாங்க. அடைச்ச உடனே அந்த இவரோட சேர்ந்து அந்த குற்றவாளிகள் உள்ள போறாங்க. அதாவது அரசரால் வந்து குற்றம் சுமத்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் உள்ள போன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, 2 பேரும் யூசுப் நபிட்ட போய் கொஞ்ச நாள் பழகிட்டாங்க, இவர் கொஞ்சம் விவரமான ஆளா இருக்கிறாரு, இவர் சில ஒரு இறை தூதர் மாதிரி ஓரளவுக்கு ஆன்மீக நிலையெல்லாம் தெரிகிறதுன்னு சொல்லிட்டு தாங்கள் கண்ட கனவை பற்றி ஒரு விளக்கம் கேட்கிறாங்க ஜெயிலுக்குள்ள.
ஜெயிலுக்குள்ள அவர்கிட்ட கனவு காண்றாங்க. அது விளக்கு கனவு ஜெயில காண்டு அது விளக்கம் கேட்கிறாங்க. என்ன விளக்கம் கேட்கிறாங்கன்னா, ஒருவர் சொல்றாரு, யூசுஃபே நான் வந்து ஒரு கனவு கண்டேன், பழரசம் பிழிவது போல, அரசருக்கு ராஜாவுக்கு பழரசம் பிழிஞ்சு கொடுப்போம் இல்லையா, நான் பழரசம் பிழிகிற மாதிரி ஒரு கனவு எனக்கு வருது அப்படின்றாரு. இன்னொரு ஆள் சொன்னாரு, நானும் ஒரு கனவு கண்டேன், என்னன்னு கேட்டா நான் உணவை ரொட்டியை தலையில தூக்கிட்டு போகும்பொழுது அந்த ரொட்டியை வந்து பறவை எல்லாம் சாப்பிட்டு போயிடுது அப்படின்னு ஒரு கனவு கண்டேன். அதனால இதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, உங்களை பார்த்தா நல்லாளா தெரியுது, நீங்க ஏதாவது விளக்கம் தெரிஞ்சா சொல்லுங்களேன்னு சொல்லி ரெண்டு பேரும் யூசுப் நபிட்ட கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, கனவு விளக்கம் சொல்ல வேண்டியதானே, அவர் பயானா விட்டுறாரு, கனவு விளக்கம் சொல்ல மாட்டார். கேட்ட உடனே அவர் என்ன செய்வாரு, ஒரு கடவுள் இருப்பது உலகத்துக்கு நல்லதா, பல கடவுள் நல்லதா, நீ என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் தௌஹீத் பிரச்சாரத்தை அங்க ஆரம்பிச்சார். ஜெயிலுக்குள்ள விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அது போயிட்டு இருக்கு, அர்பாபுன் முத்தஃபர்ரிகுன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார்னு சொல்லி விஷயத்தை விளக்குறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை விளக்குறாரு, ஏகத்துவத்தை விளக்குறாரு, சரியான கொள்கையை விளக்குறாரு, விளக்கி கிளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாரு, அதாவது 36வது அத்தியாய வசனத்துல வந்து அவங்க விளக்கம் கேட்கறாங்க ரெண்டு பேரும். இவர் 41ல தான் விளக்கம் சொல்றாரு, மீதி 5 வசனமும் பயான். 36ல விளக்கம் கேட்ட உடனே 37 பயானு, 38ல பயான் பண்றாரு, 39 பயானு, 40வது வசனம் பயான். என்ன சொல்றாரு, அல்லாஹ் பத்தி அவன் தானே படைச்சான், நான் வந்து இந்த இதெல்லாம் வணங்க மாட்டேன், நான் வந்து இப்ராஹிம் வழியில போறாளு, நீங்க இந்த மாதிரி இணை கற்பிச்சல நான் ஒதுங்கி கொண்டவன், அப்படி இப்படின்னு சொல்லி 5 வசனத்துக்கு விளக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கனவுக்கு விளக்கம் அப்புறம் வர்றாரு, பாயிண்ட்டுக்கு வர்றாரு. யா சாஹிப சினி, என் சிறை தோழர்களே, உங்கள ஒரு ஆள் இருக்கிறீங்கல்ல, அவர் வந்து திரும்பவும் தன்னுடைய எஜமானுக்கு வந்து பலரசத்தை புகட்டுவார், எஸ்பி ரப்பஹு ஹம்ரா, தன்னுடைய எஜமானுக்கு பலரசத்தை புகட்டுவார், அந்த வேலை அவருக்கு கிடைக்கும், விசாரிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு ஆள் இருக்கார்ல, அவர் என்ன செய்வார்னு கேட்டா, சிலுவையில் அறையப்பட்டு அவரை கொன்றுவாங்க, அவருடைய தலையில வந்து பறவைகள்லாம் கொத்தி சாப்பிடும். பலரசம் பிழிகிற மாதிரி கனவு கண்டார்ல, அந்த பழைய டியூட்டி கிடைக்குன்னு அர்த்தம். அதே மாதிரியான பலன். உணவை வந்து பறவை திங்கிற மாதிரி கண்டார்ல, அவருடைய ரிஸ்க் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், பறவை தின்னுட்டு போகுது, கதை முடியுது இவருக்கு, இவர் கதை முடிகிறது தான் அப்படி கனவா வந்திருக்குன்னு சொல்லி யூசுப் நபி அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன செய்வாங்க, கனவு விளக்கம் ஏற்கு மாற சொல்லுவாங்க. கனவு கண்டியன்னு வைங்களேன், கனவு கண்டியன்னு கேட்டா நல்ல, மையத்தை கண்டா நல்லது, ஜனாசா ஊர்வலத்தை கண்டா நல்லது, கல்யாண ஊர்வலத்தை கண்டா கெட்டது, இப்படியாக வந்து ஏற்கு மாறா. எது அந்த கனவுல இருந்து என்ன விளங்கணுமோ அப்படி விளங்கணும். இவர் 11 நட்சத்திரத்தை பார்த்தாரு, சூரிய சந்திரனை பார்த்தாரு, கனவுடைய விளக்கம் என்னவா போச்சு, அதுக்கு ஏற்றதாக தான் விளக்கம் வந்துச்சு. 11 சகோதரர்கள், 11 நட்சத்திரம், சூரிய சந்திர தாய் தந்தையர்கள், இவர் கட்டுப்படுறதா கனவு கண்டாரு, கட்டுப்படுற மாதிரியான ஒரு ஆட்சி அவர் கையில பின்னாடி வருது, அது அப்படி அதே மாதிரி தான் விளக்கம் வருது. இவர்கள் என்ன கனவு கண்டாங்க, பிழிந்து கொடுக்கிற மாதிரி கனவு கண்டாரு, பிழிஞ்சு கொடுப்போம், எதை கண்டாரு அதான் பலன். பலன் சொல்லி யாருக்கு மாறவளம் கிடையாது, அதனால நீங்களும் விளங்கிக்கலாம். அதை கனவுடைய பலன் சொல்லி இதுக்கு இந்த பலன் அதுக்கு அந்த பலன் எவன்டையா கட்டிட்டு ஒண்ணு கனவு ஒண்ணு நம்மள நிம்மதி நாசமாக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்படி காண்றோம், அநேகமா இதுக்கு ஏற்ற மாதிரி தான் விளக்கம் இருக்கும் அப்படின்னு ஊகிச்சுக்கணுமே தவிர ஏற்கு மாதிரி ஊகிக்க கூடாது. அவர் அழகா ஊகி சொல்றாருல, நீ வந்து பலரசம் பிழிஞ்சியா, பலரசம் பிழிகிற மாதிரி தானே பார்த்தா அந்த டியூட்டி உனக்கு கிடைக்கும், உன் ரிசுக்கு தின்றுச்சா பறவை, உன் கதை முடிஞ்சு வச்சு போ அப்படின்னு சொல்லி அவங்க கண்ட கனவுக்கு விளக்கம் அதே மாதிரி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த இந்த பலரசம் பிழிகிறவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்றாரு யூசுப், என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்தாப்பா நீ தப்பிச்சு போயிடுவேன், அந்த ஆள் தான் காலியா போகலாம், நீ வந்து எப்படியும் தப்பிக்க போற, ஏன்னா நான் கனவுல வந்துருச்சுல, அதனால நீ வந்து உன்னுடைய முதலாளிட்ட வந்து என்னை பத்தி சொல்லு, ஒரு ஆள் அடப்பட்டு கிடக்கிறாரு என்னன்னு விசாரிக்க சொல்லு. என்ன அவன் மன்னருக்கு தெரியாம வந்து உங்க செல்வாக்கு பயன்படுத்தி அடைச்சு விட்டாங்க, மன்னர் தனியா இருக்கிறாரு, நம்மளை பத்தி நீ என்ன செய்யணும், நீ உன்னுடைய எஜமான்ட்ட சொல்லு, இந்த உங்க குடும்ப செல்வாக்கு பயன்படுத்தி என்னை கூட அடைச்சு விட்டாங்க, மன்னர் இந்த விஷயத்தை நீ சொல்லணும், என்னை பத்தி நான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நீ நிரவர விஷயத்தை என்ன செய்யணும், புதுக்குர்னி இந்த ரப்பிக்க உன்னுடைய முதலாளிட்ட போய் நீ சொல்லுப்பா, என்னை பத்தி நீ வெளியேற போற, நீ ரிலீஸ் ஆயிருவ, நீ போய் சொல்லு அப்படின்ன உடனே அன்சாஹு சைத்தான் திக்ர ரப்பிஹி, அந்த இறைவன்ட்ட சொல்வதற்கு அல்ல சைத்தான் வந்து மறக்கடிச்சுட்டான் அந்த முதலாளிட்ட சொல்றது. முதலாளிட்ட சொல்லாம இருந்தாலும் போனார்ல, விடுதலை ஆகி போனோன்னு அதோட இருந்தாலும் மறந்துட்டார். விடுதலை ஆகி போன கதையோட இப்படி ஒருத்தர் அடப்பட்டு கிடக்கிறாரு, இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் இருந்தாலும் மறந்துட்டாரு. மறந்ததுனால சிறையில பல வருடங்கள் இவர் தங்க வேண்டி வந்துருச்சு. பல வருடங்கள் என்னென்றால் ஜெயில இருக்காரு, இந்த சொல்லல, இவர் கிட்ட இருந்து பார்த்தவரை இவர் மேல தப்பு இல்லைன்னு நல்லா தெரியும். இதை போய் மன்னருக்கு வந்து இந்த சமையல்காரங்க இருக்காங்களா, அவங்க தான் காரியத்தை கிளீனா சொல்ல இயலும், கிட்ட வரைக்கும் அவங்க தான் நெருங்க இயலும், மூடு பார்க்க இயலும். அப்படி பலரசம் ஊற்றி கொடுக்கும் போது நல்ல மூடா இருக்கும் போது அப்படி போட்டாருன்னு சொன்னா காரியம் ஆயிரும்.
வேற ஆள் ரெக்கமெண்டை விட சமையல்காரரா இருந்த ரெக்கமெண்ட் இருக்கு பாருங்களேன், அவருக்கு தான் கரெக்டா தெரியும் ஆளு நல்ல மூட்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா, இப்ப போட்டுவோம் அப்படின்னு போட்டாருன்னு சொன்னா யூசுப் நபிக்கு ரிலீஸ் ஆயிடலாம், ஈஸியா வந்துடும். அதுதான் அவர் சொல்லி விடுறாரு. அப்படி இந்த ஆள் போய் மறந்துட்டார். இந்த வசனத்துக்கு வந்து ரெண்டு விதமா அர்த்தம் செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, இதுக்குன்னு இந்த ரப்பிக்க உன்னுடைய ரப் உன்னுடைய முதலாளிட்ட போய் சொல்லு அப்படின்னு வந்து யூசுப் சொல்ல மாட்டாங்க. முதலாளிட்ட போய் சொல்லு சொல்லுவாங்க. அவங்க வந்து அல்லாஹ்வுடைய உதவியை நாடணும், அது எப்படி ஒரு மனுஷனுடைய உதவியை நாடுறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி அது வந்து எப்படி அர்த்தம் செய்யக்கூடாது. சைத்தான் வந்து இறைவன் நினைவை வந்து அவரை வந்து மறக்கடிச்சுட்டான்னு அர்த்தம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து தப்பே கிடையாது. மனுஷன் உதவி நாடுறது தப்பா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட முறையிட்டு இருக்கணுமா? ஒரு மனிதன் மூலமா சொல்லி ஒரு மனு கொடுக்க வாய்ப்பு இருந்தா கொடுக்க கூடாதா? யூசுப் நபி செஞ்ச தப்பு கிடையாது. தன்னோட சக சிறை ஊழியர் இருக்கிறாரு, அவர் வழியா முதலாளிக்கு சொல்லி அனுப்புறாருன்னு சொன்னா அது நீங்க செய்யலாம், நான் சொல்லலாம், யாரும் செய்யலாமே. அப்படித்தானே உலக காரியங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அல்லாஹ்ட்ட துஆ ஒன்று தனியா செய்யணும். மனிதர்கள் வழியாக தகவல் சொல்லி அனுப்புவது நுபுவத்துக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது, யாரும் அதை செய்யலாம். இது விமர்சிக்கிறக்கூடியது அல்லங்கிறது விளங்கிக்கணும். இது ஒன்னாயிருச்சா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்படி ரொம்ப நாள் போயிடுச்சு, பல வருஷங்கள் ஒரு பிலாசினி, பல வருடங்கள் பில்லுன்னு சொன்னாலேயே வந்து வந்து ஒரு 10க்கு உட்பட்ட வருஷங்களுக்கு சொல்லுவாங்க, 9 வரைக்கும் வரும். பல வருடங்கள் தங்கினார். சுமார் 1ல இருந்து 9 வரைக்கும் உள்ள 3ல இருந்து 9 வருஷம், 3க்கு மேல இருக்கணும், 10க்கு உள்ள இருக்கணும். அந்த வார்த்தைக்கு தான் பில்லுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அரபில. அப்ப 3ல இருந்து 10 வருஷம் 9 வருஷம் வரைக்கும் அவர் தங்கி இருக்கிறார். 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ 7 வருஷமோ 8 வருஷமோ அவர் சிறையில தங்கி இருந்தாரு. தங்கின உடனே இப்ப அரசர் இருக்கார்ல, அவர் ஒரு கனவு காண்றார். அவர் ஒரு கனவு. அவர் என்ன கனவு காண்றான்னு கேட்டா, 7 மாடை பாக்குறாரு கனவுல, கொளுத்து போன 7 மாடு. இன்னொரு 7 மாட்டை பாக்குறாரு, அது மெலிஞ்சு போன மாடு, கொளுத்த மாடு.